வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி ஈஸியாக செய்யக்கூடிய டேஸ்டியான 3 ட்ரிங்க் ரெசிபீஸ். மாதுளை மில்க் ஷேக், ஆப்பிள் ஷர்பத், கஸ்டர்ட் மில்க் ஷேக். சம்மர் டைமில் மீல்ஸை விட சில்லாக ட்ரிங்க்ஸ் குடிக்க தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்காக மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் ஹெல்த்தியாக ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை யூஸ் பண்ணி செய்கிற இந்த ட்ரிங்க் ரெசிபீஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். வரப்போகிற சம்மர் சீசனை விதவிதமான ட்ரிங்க்ஸோட சில் பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாதுளை மில்க் ஷேக் செய்ய ஒரு மாதுளம் பழத்தில் பாதி பழத்தை உரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு நேந்திரம் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை கட் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜாரில் உரிச்ச மாதுளம் பழத்தையும் கட் பண்ண வாழைப்பழத்தையும் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பாதாமை ஊற வச்சு தோல் ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸில் இருக்கிற ஸ்வீட்னஸே போதும்னா நீங்கள் சுகரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 350 ml சேர்த்து பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணிவிட்டு சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸில் செஞ்ச அருமையான ஒரு மில்க் ஷேக். குடிக்க நல்ல க்ரீமியாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாமும் மாதுளையும் சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் எடுத்துக்கிட்டா போதும். நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அடுத்ததாக ஆப்பிள் ஷர்பத் செய்ய 2 மீடியம் சைஸ் ஆப்பிள்ஸ் எடுத்திருக்கேன். ஷர்பத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் தண்ணி சேர்த்து அதில் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை கரைஞ்சு தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். கம்பி பதத்துக்கு வர வேண்டாம். ஜஸ்ட் சர்க்கரை கரைஞ்சு கொஞ்சமா திக்கான போதும். இந்த ஸ்டேஜில் 4 டிராப்ஸ் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிரப் ஷர்பத்துக்கு நல்ல கலர் கொடுக்கும். ஒரு 2 மினிட்ஸ் இதை கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சிரப் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு பவுலில் 500 ml சில்லான பால் சேர்த்து ஆப்பிள்ஸோட தோலை ரிமூவ் பண்ணிட்டு பாலில் துருவி சேர்த்துக்கலாம். ஆப்பிள்ஸை ஃபர்ஸ்டே கட் பண்ணியோ இல்லை துருவியோ வச்சிட்டோம்னா கலர் மாறிடும். ஸோ ஷர்பத் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக பாலில் துருவி சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம செஞ்ச சுகர் சிரப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். கண்டன்ஸ் மில்க் சேர்த்து செய்யும்போது ஷர்பத் குடிக்க இன்னும் கொஞ்சம் ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். இப்போ சர்விங் கிளாஸில் 2 ஐஸ் கியூப் சேர்த்துட்டு ஷர்பத்தை சர்வ் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக செய்கிற ஒரு டேஸ்டியான ஷர்பத். இஃப்தார் டைமில் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஆப்பிள் ஃப்ளேவரில் குடிக்க நல்ல டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக கஸ்டர்ட் மில்க் ஷேக் செய்ய 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை ஒரு பவுலில் சேர்த்து கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 500 ml பால் சேர்த்து
பால் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் கரைஞ்சு பால் நல்லா பாயில் ஆகி கொஞ்சம் திக்காகி வரட்டும். அது வரைக்கும் கலந்து விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் முந்திரியும் 2 டேபிள் ஸ்பூன் பாதாமும் எடுத்திருக்கேன். நீங்கள் வால்நட்ஸ், ஹேசல் நட்ஸ், பிஸ்தாஸ் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நட்ஸ் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைன் பவுடராக பண்ண வேண்டாம், இந்த மாதிரி கோர்ஸாக ரன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாலும் நல்லா பாயில் ஆகி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கஸ்டர்ட் மிக்ஸை சேர்த்து கலந்து விடுங்க. இன்கேஸ் உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரை 4 டேபிள் ஸ்பூன் பாலில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கூட செய்யலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுமே பால் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆயிரும். 2-3 நிமிஷத்துலேயே நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ இதில் நட்ஸ் பவுடரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நட்ஸை கோர்ஸாக பவுடர் பண்ணி சேர்த்தோம்னா நமக்கு குடிக்கும்போது இடையில கொஞ்சமாக க்ரன்ச்சியான நட்ஸ் கிடைக்கும். இதையும் 2 மினிட்ஸ் கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறி இருக்கு. இதில் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நல்லா திக்காக இருக்குது. இது கூட ஐஸ் கியூப் சேர்த்து சர்வ் பண்ணோம்னா கொஞ்சம் லிக்விடியாக குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக சாப் பண்ண பாதாம் சேர்த்து சில்லாக சர்வ் பண்ணிக்கலாம். ரமதான் டைமில் உடம்புக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். வீட்டில் ஃப்ரூட்ஸ் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நட்ஸு சேர்த்து ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 3 ரெசிபீஸுமே ரொம்ப ஈஸியான ட்ரிங்க் ரெசிபீஸ் தான். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.